இன்னைக்கு பாருங்க, பிறருக்கு தீங்கு செய்யறது, தீங்கு பேசுறது அவங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. இவனை விடக்கூடாது, இவன் எப்படி விடக்கூடாது, இவன் என்ன வளர்ந்துட்டே போறான், இப்ப நேத்து வந்தவன் விடக்கூடாது, அந்த அந்த பேச்சு இருக்குல்ல, இது இது ஏசாவின் மனநிலை. ஏசாவையோ கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? வெறுக்கிறார். ஒருத்தனை கொன்று உன்னை தேற்றிக் கொள்ளணும்னு நினைக்கிற மனம் இருக்கு பாரு, கர்த்தர் வெறுக்கிறார். இவனை கொன்று பெலிஸ்தியன் சொன்னா பாத்தீங்களா, உன்னை கொண்டு உன்னா பறவைக்கும் ஆண்டவரே இந்த எல்லை என்னால தாண்ட முடியல, இதுக்கு மேல என்னால வளர முடியல ஆண்டவரே, இதுக்கு மேல என்னால முன்னேற முடியல, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம்னு ஏசா நிக்கிறான். என்ன ஆண்டவரே பண்ண? கர்த்தர் சொல்ல, நீ வந்து உக்காந்துரு, தனிமையில் இயேசுவோடு உறவாட பழகுங்கள். இன்னைக்கு அநேகருக்கு ஜெபமே இந்த சர்ச்சில் வந்து ஜெபிக்கிறதோட முடிஞ்சு. தனிமையில் இயேசுவோடு கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல. அவன் இரவு முழுவதும் உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு தேவை வர பாத்திரணும். அவன் சொல்றான், நான் கர்த்தரை முகமுகமாய் கண்டேன், முகமுகமாய் கண்டேன். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்திலே காத்திருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவரை தரிசிக்க முடியும். தேடுங்கள், கண்டு அடைவீர்கள். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கடினமான சூழ்நிலை, ஆமென், எதிர்கொள்ள முடியாத நிலை, தேவைகள் சந்திக்கப்படாத சூழ்நிலை. இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எகிப்துக்கு திரும்புறாங்க. யாத்திராகமம் 16வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இஸ்ரவேல் எல்லாரும் மோசைக்கு விரோதமா என்ன பண்றாங்க அப்படின்னா முறுமுறுக்கிறாங்க. அவங்க முறுமுறுக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. என்ன முறுமுறுக்கிறாங்க அப்படின்னா, அதனுடைய 3வது வசனத்தை பாருங்கள், அதனுடைய கடைசி லைனை வாசிங்க. இந்த வனாந்திரத்தில் அழைத்து வந்தீரே என்று சொல்லி எங்களை கொல்லும்படிக்கு, பட்டினியினால் கொல்லும்படிக்கு. அப்ப உண்மையில இங்க இவங்க தேவை நியாயமான தேவையா இல்லையா? கரெக்டா சொல்லுங்க. இந்த இடத்துல இவங்க தேவை நியாயமான தேவை. இவங்க முறுமுறுக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, அவங்க விசுவாச குறைவு. விசுவாச குறைவு. இங்க இவர்கள் விசுவாசத்துல குறைவா இருக்கிறாங்க. என்னாகும் 11ல மோசே விசுவாசத்துல குறைவா இருக்கிறார். சில இடத்துல நம்ம ரொம்ப டாப்ல ஸ்கோர் பண்ணிட்டு இருப்போம், ஆனா எல்லா இடத்துலயும் இல்ல. சில இடத்துல இதெல்லாம் இதுக்கெல்லாம் பயப்படலாமா அப்படிமோ. சிலர் பார்த்திருக்கீங்களா, பாம்புக்கு பயப்பட மாட்டாங்க, பல்லிக்கு பயப்படுவாங்க. பாம்பு இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா, ஆனா பல்லி அவ்வளவுதான் அட்டாக். சில அப்படி இருக்கிறாங்க. சில விஷயத்தை, பெரிய விஷயத்தை ஹேண்டில் பண்ணிட்டு சின்ன விஷயத்தை, சிலர் பல்லிக்கு பயப்பட மாட்டாங்க, பாச்சாக்கு பயப்படுவாங்க. சிலர் பாருங்க, கொசுக்கு பயந்து பெரிய வலை போடுவாங்க, அவங்களும் கொசுவும் உள்ள இருக்கும். நேத்து திருச்சியிலேருந்து வர கார்ல ஏறும்போது காருக்குள்ள ஒரு ஈ மாட்டிட்டு மதுரை வர என் கூட தான் வந்து, நான் கிளாஸை இறக்குவேன், அது எங்க போகும்னு தெரியாது. திருப்பி கிளாஸ் சிரிச்சிட்டு இருக்கோம் அந்த ஃப்ரெண்ட்ல, ஹலோ, ஏன்னா வெளியே அவ்வளவு சூடுன்னு நினைக்கிறேன். மதுரை பக்கம் எங்கேயும் போச்சு, ஒருவேளை அந்த ஸ்டாப்ல இறங்கிச்சா என்னவோ தெரியல. எல்லா இடத்துலயும், இந்த இடத்துல உண்மையிலே அவங்க முறுமுறுப்பை வந்து ஆண்டவர் வந்து ஒரு பெரிய மோசை ஆரோன்னு தான் சொல்றாங்க. நீங்க எங்களுக்கு விரோதமா முறுமுறுக்கல, கர்த்தருக்கு விரோதமா தான் முறுமுறுத்தீங்க. ஆண்டவர் இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவா கொண்டு வரல. ஏன்னா ஆண்டவர் நல்லவர், அவருக்கு தெரியுங்க நம்முடைய பலவீனம், அவருக்கு தெரியும். அவர் மன்னா கொடுத்த பிறகு முறுமுறுத்தாங்க பாருங்க. ஒண்ணு கிடைக்காம நீ முறுமுறுக்கிறத பெரிய இஷ்யூவா கொண்டு வர மாட்டார். ஆனா ஒண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் நீ முறுமுறுக்கிற பாரு, அத மேட்டரை எடுத்துட்டு வருவார். ஆமென். ஒண்ணுமே இல்ல, அதனால முறுமுறு, அவருக்கு நியாயம் இருக்கு, நியாயம் இருக்கு. விசுவாசத்துல குறைவு. 3 நாள் தண்ணி இல்ல, மாறாவ டேஸ்ட் பண்ணதும் கசப்பு, முறுமுறு. அவங்களாவது முறுமுறுத்தாங்க. நாம இருந்திருந்தா அவ்வளவு தண்ணி மோசையை குடிக்க வச்சிருக்கோம். 3 நாள் சூர் வனாந்திரத்தில் தண்ணி இல்லை.
சுத்தி டயர்டாகி வராங்க. வந்து பார்த்தா மாறா எடுத்ததும் தண்ணி எடுத்து வாயில வைக்கிறாங்க. ஒரே கசப்பு. அவங்க முறுமுறுத்ததுல நியாயம் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. ஆமே. சிலர் காலை நீட்ட விட மாட்டேங்கிறாங்களே, முறுமுறுக்கிறோம்ல. இவங்க இங்கதான் வந்து இருக்கணுமா? முந்தையெல்லாம் நாங்க கால் நீட்டிட்டு எப்படி இருப்போம் தெரியுமா? பூர்வ காலத்தை நினைக்கிறோம். இப்ப என்னன்னா காலில் 2 பேர். எல்லாருக்குமே அவங்கவுங்க முறுமுறுப்புக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு. சிலருக்கு வருத்தம் என்னன்னா இந்த சர்ச்சில் பில்லரே கிடையாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் இவங்க உண்மையில எங்க போயிட்டாங்க அப்படின்னா எகிப்துக்கு திரும்பிட்டாங்க. 3வது வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோம். அதாவது என்ன தீர்மானத்துல வர்றாங்கன்னா ஃபாஸ்டிங் இருந்து சாகிறதுக்கு சாப்பிட்டு செத்துரும். ஒருவேளை போஸ்ட்மார்ட்டம் பண்ணா டீசெண்டா வயிற்றுல ஏதாவது சாப்பிடா இருக்கும். இது ஒண்ணுமே இல்ல. அதாவது இவங்க என்ன டிசைட் பண்ணிட்டாங்க தெரியுமா? ஆகாரம்னா எங்க மட்டும்தான் இருக்கும், எகிப்துல மட்டும்தான் இருக்கும் டிசைட் பண்ணிட்டாங்க. எங்க இருக்காதுன்னு தீர்மானிச்சுட்டாங்க தெரியுமா? வனாந்திரத்துல இருக்காதுன்னு தீர்மானிச்சுட்டு, நீ எங்க உனக்கு வாழ்வாதாரம் இல்லைன்னு நினைக்கிறியோ அங்க கர்த்தர் உனக்கு வாழ்வாதாரத்தை தருவார்.